Hi children. In today's class, we are going to see about cell organelles. Our body is made up of trillions of cells. They are present to perform any specialized functions. Their shape, size and color are different. Their work is to supply food, remove waste and protection and repairing work. So, we are going to see about each and every cell organelle, their function, their arrangement and types of cells and also cell theory. Before that, let us revise how a cell is become to an organism. In the last class, we have discussed about what are the different levels of organization present. So, the level of organization starts from cell and ends to organism. So, cell means each and every living organism is made up of cells, and cells are the structural and functional unit of life. So, what is the basic unit of life? Cell is the basic unit of life. The collection of cells are known as tissues. The collection of tissues are known as organ. The collection of organs is known as organ system. The collection of organ system is known as organism. So about this only we have studied in the last class, isn't it or not? Okay. I hope you understood the class well. Thank you for your homework completion and worksheet completion. Keep it up. Well done. In today's class, we are going to see about cell theory, cell organelles, types of cells. The first one, cell theory. So what do you mean by cell theory? Each and every living organism is made up of cells. Cell is the structural and functional unit of life. New cells are arises from pre-existing cells. அதாவது cell theory அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கனிசமும் எல்லா உயிருள்ள பொருளும் எதால் ஆனது செல்லால் ஆனது. இல்லை அது உயிர் இல்லை அங்கே செல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ they are considered as non-living thing. Okay. ஸோ லிவிங் ஆர்கனிசம்ஸ் எல்லாம் செல்லால் ஆனது. ஸோ இந்த செல்லு தான் ஒரு லிவிங் ஆர்கனிசமோட ஸ்ட்ரக்சர், அதாவது அதோட ஷேப், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அது என்னென்ன ஒர்க் பண்ணணும். இப்போ ஃபிஷ்னால் அது நீந்தது இல்லையா, அண்ட் ஹியூமன்னா வி ஆர் வாக்கிங், அண்ட் பேர்ட்ஸ்னால் இட் இஸ் ஃப்ளையிங். ஸோ அந்த செல்ஸோட வேரியேஷனை வச்சு தான் ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸும் ஃபாலோ அப் ஆகும். ஓகே. அண்ட் ஒவ்வொரு நியூ செல்ஸும் தே ஆர் அரைசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அதாவது நியூ செல்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்கிற செல்லில் இருந்து தான் உருவாயிருக்கு. ஓகே. ஸோ புதிய செல் அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, ஸ்பெஷலைஸ்டாக நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. பட் இதெல்லாமே என்னது நேச்சர் இன் அவர் பாடி அண்ட் ஆல்சோ இன் எனி லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஓகே. ஸோ ஒவ்வொரு புதிய செல்லும் என்ன ஆகுது, அது ஏற்கனவே ப்ரெசண்ட் ஆகிருக்கிற செல்லிலிருந்து உருவாகுது. ஓகே. ஸோ செல்லுங்கிறது என்ன, இதுதான் செல் தியரி. அண்டர்ஸ்டூட்? இதுதான் என்னது செல் தியரி. இந்த செல் தியரிக்கு சூட் ஆகாத ஆர்கனிசம்ஸும் இருக்குது. என்னென்ன அப்படின்னா வைரஸ். ஓகே. ஸோ வைரஸ் நம்ம என்ன படிச்சிருக்கோம், யூனிசெல்லுலரும் கிடையாது, மல்டி செல்லுலரும் கிடையாது, அது ஒரு ஆசெல்லுலர் ஆர்கனிசம். அப்படி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. ஏன் அது ஆசெல்லுலர் ஆர்கனிசம்? ஏன்னா இட் ஹேஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் திங் அண்ட் நான் லிவிங் திங். ஸோ ஒரு லிவிங் ஆர்கனிசம், அதாவது ஒரு ஹோஸ்ட் பாடி கிடைக்கிற வரைக்கும் தான் அது இன்ஆக்டிவ், அதாவது தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் நான் லிவிங் திங். எது? வைரஸ். ஹோஸ்ட் பாடி கிடைச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும், லிவிங் திங்காக மாறிடும் இல்லையா. ஸோ அதனால தான் என்னது, தே கான்ட் ப்ரொடியூஸ் பை தேர் ஓன். இப்போ ஏதாவது சரௌண்டிங்ஸில் இருக்குது, என்விரான்மெண்ட்டில் இருக்குன்னா அதனால் நமக்கு எந்த டேஞ்சரும் கிடையாது. ஆனால் அதுவே ஒரு பாடிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ வைரஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஆசெல்லுலர் ஆர்கனிசம். அண்டர்ஸ்டுட்? ஓகே. இப்போ செல்லுனா என்ன, செல் தியரி படிச்சாச்சு. இப்போ செல்லுனா என்ன? Each cell has a tiny structure called cell organelles. Each has specific function to do for the cell. Okay. So cell na our body is made up of trillions of cell. Okay. And there are various cell organelles present in a cell. Okay. செல்லுங்கிறதே கண்ணுக்கு தெரியாத ரொம்ப சின்ன விஷயம் அண்ட் மைக்ரோஸ்கோப் மூலமாக நம்மளால் பார்த்து அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்குள்ளே நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்குது. அதாவது மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், லைசோசோம், endoplasmic reticulum, Golgi bodies, nucleus. So these are called cell organelles, cell உறுப்புகள். Okay.
So about this only we are going to study roughly, but in detail we'll study in the next class. Okay, I said no, there are various cell organelles. So cell membrane is the one of the cell organelle present in animal cell. Okay, and the boundary of an animal cell is the plasma membrane, which is also called a cell membrane. இப்போ நம்ம வீடு அப்படின்னு எடுத்தோன்னா என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு செவர் தான் இருக்கு இல்லையா. ஸோ அந்த செவர் எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு வேண்டாத பொருளும் உள்ளே வரதை வந்து தடுத்துரும்ல. ஸோ இப்போ நம்ம வந்து என்னது சரௌண்டிங்கில் இருக்கோம், அதாவது வெட்ட வெளியில் இருக்கோம்னா நம்ம மேலே தூசுப்படுது, குப்பைப்படுது, அண்ட் மேலேருந்து ஏதாவது கூட விழுகலாம் இல்லையா. மரத்துக்கடியில் நின்றிங்கன்னா ஏதாவது கூட விழுகலாம். பட் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு சேஃபாக இருக்குல்ல. ஸோ ரொம்ப குளிர்னாலும் நமக்கு அது சேஃப் தான், ரொம்ப வெயில்னாலும் நம்ம வந்து சேஃபாக இருக்கோம் இல்லையா. நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் கூட எப்படா வீடு வந்து சேருவோம் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு செல் வால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வால் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஒரு செல்லுக்கும் வந்து செல் வால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த செல் வாலை தாண்டி எந்த ஒரு வேண்டாத பொருளும் உள்ளே வர்றது, அந்த உள்ளே வர்றது வெளியில் போகிறது எல்லாமே வந்து அந்த செல் மெம்ப்ரெயின் செல் வாலை தாண்டி தான். இது என்னது செல் மெம்ப்ரெயின்னா என்ன, செல் வால்னா என்னங்கிறது டவுட் இருக்கலாம் இல்லையா. ஸோ செல் மெம்ப்ரெயின் ஆக்சுவலாக செல் வால் வந்து பிளான்ட் செல்லில் இருக்குது. ஓகே, ஸோ பிளான்ட்ஸுக்குன்னு தனியான செல்லு, அதுக்கு பேர் பிளான்ட் செல். அனிமல்ஸ்க்கு தனியாக செல் இருக்குது, அதுக்கு பேர் அனிமல் செல். ஓகே, ஸோ மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்தோன்னா நமக்கு பிளான்ட் செல் இந்த மாதிரியும் அனிமல் செல் இந்த மாதிரியும் கிடைக்கும். ஸோ பிளான்ட் செல்லில் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, ஒரு ப்ராப்பரான ஷேப் இருக்குது. ஆனால் அனிமல் செல்லுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர் ஷேப் வந்து எதுவுமே கிடையாது. பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்கும், ஒன்று செல் வால், இன்னொன்று செல் மெம்ப்ரெயின். ஓகே, ஸோ அவுட்டரில் இருக்கிறது செல் வால், இன்னரில் இருக்கிறது செல் மெம்ப்ரெயின். ஆனால் அனிமல் செல்லில் செல் வால் கிடையாது, செல் மெம்ப்ரெயின் மட்டும்தான் இருக்கும். அண்டர்ஸ்டுட்? ஸோ பிளான்ட் செல்லில் தெர் இஸ் செல் வால் அண்ட் ஆல்சோ செல் மெம்ப்ரெயின் present in a plant cell, whereas in animal cell only cell membrane is present. Okay, it is also known as plasma membrane or plasma lemma. Okay, so cell membrane also known as plasma membrane or plasma lemma, which is used to protect the body, protect the cell, and also it gives shape to the cell. Cell wall. Plant cell have cell wall. It provides support and stability. Stability means strong. The cell wall is formed by cellulose. The cell wall is formed by cellulose. This allows the plant to remain rigid and upright even if it is great height. The interconnection of cells is known as plasmodesmata. Okay, so cell wall எங்கே இருக்குது அப்படின்னா plant cellல இருக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா it support shape, it support the cell and it gives the shape and strongness to the cell. அதான் என்னது இந்த செல் வாலோட வேலை. இந்த செல் வால் எதனால் ஆயிருக்கு அப்படின்னா செல்லுலோஸ்னால ஆயிருக்கு. செல் வால் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ எதுக்காக இந்த செல்லுலோஸ் அப்படின்னா பிளான்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக. ஓகே, ஹரிசாண்டல் வயசும் வெர்டிக்கல் வயசும் அது எவ்வளோ வளர்ந்தாலும் அதை வந்து ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல தாங்கி நிற்கிறதுக்காக இந்த செல் வால் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ இப்போ ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு செல்லு தான் இருக்குமானா இல்லை, அந்த மாதிரி ட்ரில்லியன் ஆஃப் செல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஒவ்வொரு செல்ஸும் வந்து இன்டர் கனெக்ட் ஆகணும், அதாவது ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகணும் இல்லையா. ஸோ இப்போ ஒரு 2 செல் இருக்குது, அந்த 2 செல்லும் ஜாயின் ஆகிறதுக்கான அந்த பிளேஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா. அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ செல் வால் அப்படிங்கிறது என்னது, செல் வால் இஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ட் செல் and it gives the support and stability to the plant. It is formed by cellulose. Why? Because to remain the plant rigid. Understood? Okay, the interconnection of cell is known as plasmodesmata. Cell membrane is present in animal cell. It is also used to give support and shape to the cell, and it is also known as plasma membrane or cell membrane or plasma lemma. Okay, ஸோ செல் வால் பிளான்ட் செல்லில் இருக்குது, செல் மெம்ப்ரெயின் அனிமல் செல்லில் இருக்குது. செல் வால் வந்து மேடப் ஆஃப் செல்லுலோஸ். இது எதுக்காக அப்படின்னா ஒரு பிளான்ட் வந்து எவ்வளோ வளர்ந்தாலும் அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக அந்த செல் வால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லு கூட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அந்த கனெக்ஷன் பிட்வீன் 2 cells இஸ் known as plasmodesmata. 2 செல்லும் கனெக்ஷன் ஆகிருக்கு, அந்த இன்டர் கனெக்ஷன் ஆஃப் 2 cells இஸ் known as plasmodesmata.
difference between plant cell and animal cell. We have discussed in the last class, no? So some of the cell organelles are present in plant cell, some of the cell organelles are present in animal cell. It is not necessary to present all the cell organelles must be in animal cell also. Understood? So plant cell la irukra athana cell organelles animal cell la irukanunu avasiyam illa. Animal cell la irukra athana cell organelles plant cell la irukanunu avasiyam illa. So idoda cell structure different, adoda cell structure different. So now we will discuss about difference between plant cell and animal cell. Cell wall is present in plant cell. Cell wall is absent in animal cell. So instead of cell wall, cell membrane is present. Chloroplast is present in plant cell. What do you mean by chloroplast? Chloroplast means it is the cell organelle present in plant cell. It helpful in the process of photosynthesis, which means to prepare its own food. Here in animal cell, centriole is present. Centriole is involved in the process cell division. Large vacuole is present in plant cell. Small vacuole is present in animal cell. Vacuole is used to store proteins, minerals and food. Okay, what is the function of vacuole? It is used to store food, minerals and proteins. So these are the major difference between plant cell and animal cell. Plant cell la cell wall irukku, animal cell la cell wall illa, adukku badila cell membrane irukku. Plant cell la chloroplast irukum. Chloroplast edukkaga appadina photosynthesis process kaga, adavadhu it can prepare its own food. Plants alla green in color illaya, so adukku reason enna chloroplast la irukra chlorophyll da. And centriole is present in animal cell. அங்கே எதுக்காக அப்படின்னா செல் டிவிஷனுக்காக, அதாவது குரோமோசோம்ஸ் மூலமாக செல் வந்து டிவைட் ஆகும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த அனிமல் செல்ஸில் சென்ட்ரியோல் இருக்குது. லார்ஜ் வாக்யூல் இஸ் present in plant cell, small vacuole is present in animal cell. So what do you mean by vacuole? It is the place to store food, minerals and proteins. Okay. Now cell organelles: nucleus, cytoplasm, lysosome, endoplasmic reticulum, mitochondria, Golgi bodies. So these are the some of the cell organelles. I'll explain in short. In detail we'll discuss in the last class. Okay. So nucleus is the main cell organelle among all cell organelles. Okay, because it only controls the other activities of the cell. Okay, and it carries the DNA character and it will transform to another generation. Understood? So nucleus is the important cell organelle and it is the largest cell organelle among the other cell organelles. So it only controls all other activities of the cell and it carries the DNA information to another generation. ஸோ இருக்கிறதுலையே நியூக்ளியஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செல் ஆர்கனல் அண்ட் இது ரொம்ப பெருசும் கூட. ஸோ ஏன் அப்படின்னா இதுதான் ஒரு ஹீரோ ஆஃப் த செல் மாதிரி அண்ட் இதுதான் வந்து மற்ற செல் ஆக்டிவிட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன், அதாவது ஒவ்வொரு செல்லுலேயும் வந்து டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ஃபிலிமில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்களா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு செல்லுலேயும் வந்து டிஎன்ஏ இருக்குது. ஸோ அந்த டிஎன்ஏ கேரி பண்ணுறது யார் அப்படின்னா இந்த நியூக்ளியஸ். ஸோ அதனால் இந்த நியூக்ளியஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சைட்டோபிளாசம். ஸோ சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு ஃப்ளூயிட், அதாவது இது ஒரு திரவம், அதாவது லிக்விட். ஸோ இது எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து அந்த செல்லை வந்து டேமேஜிலிருந்து காப்பாற்றுறதுக்காக இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் ப்ரெசென்ட் டு அவாய்ட் ஃப்ரம் செல் டேமேஜ். லைசோசோம். So lysosome it is also called suicidal bag because it digests the damaged cell present in a cell. Okay, so lysosome ஏன் suicidal bagனு சொல்கிறோன்னா, ஏன்னா இது ஏதாவது டேமேஜ்டு செல்லு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து இது டைஜஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த லைசோசோமுங்கிற செல் ஆர்கனல். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். It is mainly responsible for the transportation of proteins and other carbohydrates to other organelles.
ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் தான் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. அண்ட் இதை வந்து மற்ற செல் ஆர்கனல்ஸ்க்கு பாஸ் பண்ணுற வேலை யாருது? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா. Mitochondria is also known as powerhouse of the cell because and it is also known as energy releaser. So it stores energy in the form of ATP, that means adenosine triphosphate. So that will transform to other cell organelles. Okay. So mitochondria ஏன் powerhouse of the cell அப்படின்னு சொல்கிறோன்னா, ஏன்னா இதுதான் வந்து என்னது எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அண்ட் மற்ற செல் ஆர்கனல்ஸ்க்கு பாஸ் பண்ணுற வேலை இந்த மைட்டோகாண்ட்ரியா. அது Golgi bodies. It is a cell organelle that process and packaging the proteins and lipid molecules to be exported from the cell. So செல்லில் இருந்து proteins and lipid வெளியில் அனுப்புறது யாருது? Golgi bodies. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா லேயராக இருக்கும். அண்டர்ஸ்டுட்? ஸோ roughly I have said about the cell organelles. In detail we'll discuss in the next class. Types of cells. So these are the types of cells present in living organism. Epithelial cell, muscle cell, nerve cell, red blood cells. Okay. So epithelial cells, the structure is flat and columnar. அதாவது ஃப்ளாட்டாக இருக்கும், அப்படியே காலமாக நம்ம ரோ காலம் சொல்லுவோம் இல்லையா டேபிளில். ஸோ அந்த மாதிரி காலமாக இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா they cover the surface of the body for protection. Okay. So they are found on skin, blood vessels, urinary tract. ஸோ எங்கெல்லாம் இந்த எபித்தீலியல் செல் இருக்குது? ஸ்கின், blood vessel அண்ட் urinary tract. ஸோ ஃபஸ்ட்டு எபித்தீலியல் செல்னால் என்ன? ஸோ இதை பார்க்குறதுக்கு ஃப்ளாட் அண்ட் காலம்னராக இருக்கும் அண்ட் இது நம்மளோட பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்கின்னில், blood vesselsல, urinary tractல இருக்குது. மசில் செல்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னா இட் இஸ் லாங் அண்ட் ஸ்பிண்டில் ஷேப்டு. ஸ்பிண்டில்னா சுருளாக, அதாவது காயில் ஷேப்பில் இருக்கும். ஓகே. அண்ட் தே கேன் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் அலோயிங் த செல் ஃபார் மூமெண்ட். கான்ட்ராக்ட்னா சுருங்கிறது, ரிலாக்ஸ்னா விரியறது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூமெண்ட்ஸ் இன் அவர் பாடி. ஸோ மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற செல்ஸ் தான் இது மசில் செல்ஸ். ஸோ இட் ஆல்சோ டிவைடட் இன்டூ 3 types. ஒன்று ஸ்கெலிட்டல் மசில். அது எங்கே பார்க்கலான்னா பிட்வீன் த போன்ஸில் இருக்கிறது ஸ்கெலிட்டல் மசில். ஸ்மூத் மசில்ஸ், ஸ்மூத்தாக இருக்கிற ஏரியா எங்கே? நம்ம வால்ஸ் ஆஃப் ஸ்டொமக், வால் ஆஃப் இண்டஸ்டைன், ஐரிஸ் ஆஃப் ஐஸ். ஸோ இங்கெல்லாம் ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும். அண்ட் கார்டியாக் மசில்ஸ்னால் வால்ஸ் ஆஃப் ஹார்ட். அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில் செல்ஸ். நர்வ் செல்ஸ். ஸோ நர்வ் செல்ஸ் எப்படி இருக்கும்னா அது ஒரு எலாங்கேட்டட் செல், அதாவது ரொம்ப லாங்காக இருக்கக்கூடியது. ஆக்சுவலி நியூரான்ஸ் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் இல்லையா? ஸோ நியூரான்ஸ் தான் பேசிக் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ இதோட சிங்குலர் ஃபார்ம் தான் என்னது? நர்வ் செல். ஓகே. நியூரானோட சிங்குலர் ஃபார்ம் தான் என்னது? நர்வ் செல். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா செல் பாடி இருக்குது, டென்ட்ரைட்ஸ் இருக்குது, ஆக்சான் இருக்குது. செல் பாடிங்கிறது அதோட பாடி, டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடியதுக்கான, அதாவது இது எதுக்காக அப்படின்னா டு கண்டக்ட் த மெசேஜஸ் தட் கோஆர்டினேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. அதாவது ஏதாவது மெசேஜஸ் பாஸ் பண்ணணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் பேசுகிறேன்னா அது ஒரு ஆக்ஷன், நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது ஒரு ஆக்ஷன், நான் பேசும்போதே வந்து கையாட்டிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன் இல்லையா? ஸோ எல்லா ஆக்ஷனுமே நம்ம பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் இல்லையா? பிரெயின் சிக்னல் கொடுத்தா தான் நம்மளால் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும். பட் இது எல்லாமே என்னது? வித்தின் அ செகண்ட், வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே நடக்கணும். ஸோ அதுக்கு என்னது? இந்த மெசேஜஸ்லாம் பாஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த நர்வ் செல் தான். அண்டர்ஸ்டுட்? ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்பிசி. ஸோ தீஸ் ஆர் லுக்கிங் லைக் ரவுண்ட், பைகான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப்டு. ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரவுண்டாக இருக்குது, பைகான்வேவ் அப்படின்னா 2 பக்கமும் குழியாக இருக்குது, டிஸ்க் ஷேப்பில் இருக்குது. ஓகே. ஸோ த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிசி இஸ் they carry oxygen and collect carbon dioxide from various part of the body. ஸோ கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனையும் கலெக்ட் பண்ணுற வேலை இந்த ரெட் பிளட் செல்லோடது. Cytoplasm. Cytoplasm has every cell organelles except the nucleus. The cytoplasm is made up of the cytosol and cell organelles. The cytosol is a watery jelly-like medium made of 70% to 90% water and it is colorless. ஸோ சைட்டோபிளாசம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு செல்லில்
இருக்கிற எல்லா இடத்துலையுமே, அதாவது எந்த பார்ட்டும் நம்ம மார்க் பண்ணாமல் எம்டியாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அது எல்லாமே என்னது சைட்டோபிளாசம். ஸோ இந்த சைட்டோபிளாசம் எங்கே இருக்காது அப்படின்னா நியூக்ளியஸில் இருக்காது. ஓகே, ஸோ நியூக்ளியஸில் இருக்கக்கூடியது வேறு, அது இப்போ நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சைட்டோபிளாசம் இஸ் மேடப் ஆஃப் சைட்டசால். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வாட்டரியாக இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும், அதாவது லிக்விடாக இருக்கும். அண்ட் இது வந்து 70 to 90% என்னதான் இருக்குது, வாட்டராக இருக்குது. அண்ட் இட் இஸ் கலர்லெஸ். இதுக்குன்னு இந்த ப்ராப்பர் கலரும் கிடையாது. ஓகே, சைட்டோபிளாசம்ங்கிறது என்னது, ஒரு செல்லில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது தான், சைட்டோபிளாசம் தான். அதாவது டாட் லைக் ஸ்ட்ரக்சர் போட்டிருப்போம் நம்ம. ஸோ அது எல்லாமே என்னது, சைட்டோபிளாசம் தான். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா வாட்டரி அண்ட் ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர். வாட்டரினா எவ்வளோ பர்சன்டேஜ், 70 to 90%. இப்போ சொல்கிறோம் பாருங்கள், இந்த அவுட் சைட் ஆஃப் த நியூக்ளியஸில் இருக்கிறது சைட்டோபிளாசம். ஓகே, இன்சைடு த நியூக்ளியஸ் இருக்கிறது நியூக்ளியோபிளாசம். ஏன்னா நியூக்ளியஸ் இல்லையா, ஸோ நியூக்ளியோபிளாசம். இப்போ புரோட்டோபிளாசம்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா த காம்பினேஷன் ஆஃப் நியூக்ளியோபிளாசம் அண்ட் சைட்டோபிளாசம் இஸ் known as புரோட்டோபிளாசம். அண்டர்ஸ்டுட்? ஸோ 3 இருக்குது. ஒன்று நியூக்ளியோபிளாசம், சைட்டோபிளாசம் அண்ட் புரோட்டோபிளாசம். The fluid inside the nucleus is known as nucleoplasm. The fluid outside the nucleus is known as cytoplasm. The combination of nucleoplasm and cytoplasm is known as protoplasm. ஓகேவா? ஸோ நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது நியூக்ளியோபிளாசம், நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கிறது சைட்டோபிளாசம். The combination of nucleoplasm and cytoplasm is known as protoplasm. Now listen the animal cell. Okay, so inside the nucleus, okay, inside the nucleus, this orange color part is there, no? So that everything is called nucleoplasm. Okay, outside the nucleus, this pink area, every pink area, understood girls and boys? So every pink area is known as cytoplasm. Okay, so the ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற பிளாசம்னா அது ரெண்டும் தானே வரும், நியூக்ளியோபிளாசம் plus cytoplasm is known as protoplasm. Understood now? Okay, so the fluid present inside the nucleus, இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே நியூக்ளியோபிளாசம். அண்ட் அவுட் சைட் த நியூக்ளியஸ், திஸ் பிங்க் ஏரியா இருக்குது இல்லையா, நம்ம மார்க் பண்ணாமல், இது வந்து மைட்டோகாண்ட்ரியா, இது வந்து ஸ்மூத் இஆர். ஸோ அதெல்லாம் இல்லாமல் மற்ற எம்டி பிங்க் ஏரியா இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து சைட்டோபிளாசம். த காம்பினேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் and nucleoplasm is known as protoplasm. Understood? Okay, I hope you understood this session well. We'll recall once again cell theory. So cell theory includes 3 important things. One is each and every living organism is made up of cell. Cell is the structural and functional unit of life. New cells are arises from pre-existing cells. So there are so many cell organelles present in cell, and plant cell is different from animal cell. So the first one is cell membrane. Cell membrane is present in animal cell, and it is also known as plasma lemma, plasma membrane. Why? Because to protect and to support the cell, it is present to protect and support to the cell. Cell wall is present in plant cell, and cell membrane also present in plant cell, because to make the cell strong. Difference between plant cell and animal cell. Some of the cell organelles are present in plant cell, and some of the cell organelles are present in animal cell, but not in plant cell. So likewise, cell wall, chloroplast, so these are the special cell organelles in plant cell. Cell membrane, centriole are the special in animal cell. Cell organelles. So we have discussed about many cell organelles. Mitochondria is the powerhouse of the cell. Why? Because it releases the energy to other part of the cell. Lysosomes is known as suicidal bag. Why? Because it digests the damaged cell present in a cell. And chloroplast is also known as food producer. Why? Because it is helpful in the process of photosynthesis. It gets energy from sun directly. Nucleus is the largest and important cell organelle among other cell organelles because it controls all other activities of the cell. And Golgi bodies,
it is a cell organelle. It is used to process and packaging the proteins and lipid to be exported from the cell. Endoplasmic reticulum, it is helpful in the transportation of proteins and carbohydrates to other cell organelles. And some of the types of cells also we have studied. Epithelial cell, they are found on our body, and muscle cell, they are responsible for movements. Nerve cell, which is used to pass the message to the brain. Red blood cell, which is used to, it is round and biconcave and disc shape. So about this only we have studied in the class, and we have discussed the difference between cytoplasm, nucleoplasm and protoplasm. Nucleoplasm means the fluid that present inside the nucleus is known as nucleoplasm. The fluid outside the nucleus is known as cytoplasm. Both cytoplasm and protoplasm is known as, both cytoplasm and nucleoplasm is known as protoplasm. I hope you understood this class well. Thank you.